இந்த செல்லத்துக்கு வந்து 28th பர்த்டே வரப்போகுது. ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஜாலியா வந்து நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணணும்னு அப்படிதான் நினைச்சு போறோம். பட் வெயிட் பண்ணி பாருங்க. போட்டோ வீடியோ எடுத்தோன்னா திட்டுறான் மாதிரி சூரியன்ல இருந்து மேடி வர்ற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா வர்றது கூட எவ்வளவு பெரிய டாஸ்க் தெரியுமாங்க? அந்த டேஸ்ட்ல கண்டுபிடிச்சிடுவீங்களா ஆட்டாவா மைதாவா? இருந்தாலும் நான் கேட்பேன், என் பாட்டு கொஞ்சம் ரேட்டிங் பார்த்து போடுங்க. யானை 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 எலிஃபண்ட் சஃபாரிக்கு தான் வந்திருக்கோம். இந்த எலிஃபண்ட் ரைடுக்கு நம்ம எவ்வளவு பே பண்ணோம் அந்த பாலிலன்ட்டு அதை வேற ஏன் ஞாபகப்படுத்திட்டு செஞ்செல்லாம் வெயிட்டிங் அடி தங்கம். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சின்ன வயசுல இருந்தே யானை சவாரி. ஆனா இந்த யானை சவாரி மேல போகும்போது தான் யானை மேல போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. வெல்கம் டு என்னவன் கப்பிள் vlog. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த செல்லத்துக்கு வந்து 28th பர்த்டே வரப்போகுது. அந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த ஸ்பாட் எங்க போறோம், எப்படி எல்லாம் போறோம், என்னெல்லாம் ஃபன் பண்றோம்னு எல்லாத்தையும் நீங்க வந்து பொறுத்து இருந்து தான் பாக்கணும். ரொம்ப வெயிலுங்க, தாங்க முடியல வெயில். இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வரல. எப்பயுமே நாங்க டிராவல் பண்றோம்னா தார்ல தான் போவோம். இந்த டைம் வந்து எம்ஜி எடுத்திருக்க ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டக்குன்னு இப்படி பிளான் பண்ணோம். நாளைக்கு போறோம்னா ஓகே இன்னைக்கு இப்படி பிளான் பண்ணிட்டோமா. சோ நாங்க வந்து இது ப்ரீ பிளான்டா பண்ணாதால தார் வந்து சர்வீஸ்லாம் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணல. சோ தார் வந்து குழந்தைய வீட்லயே தூங்க வச்சுட்டு நாங்க வந்து இந்த எம்ஜி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். முதுகுல குத்திட்டில இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. நாங்க ஏன் எம்ஜி எடுக்க மாட்டோம்னா இவன் மைலேஜ் தர மாட்டாங்க. 15 லிட்டர் மைலேஜ் எல்லாம் சொல்லுவாங்க. யாருன்னா எம்ஜி வாங்கறதா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு டைம்க்கு 2 டைம் யோசிச்சு வாங்குங்க. அத பத்தி மேடியே சொல்லுவான். இவன் வந்து எப்படின்னா குடிக்காரன், குடுக்க மாட்டான் மைலேஜ், பெட்ரோல் மட்டும் ஊத்தணும், குடிக்க மாட்டா. குடிக்கிறது பரவாயில்ல, ஆனா சொந்த காசுல வாங்கி குடிக்கணும். சோ நீங்க வந்து யோசிச்சு வாங்குங்க. எம்ஜி வாங்கதா இருந்தா 5 கூட கொடுக்க மாட்டேன்றாங்க இவன். ஓப்பனா சொன்னா பெட்ரோல் உங்களுக்கு வந்து 5 மேல கொடுக்காது, டீசல் கொடுக்குதுன்றாங்க. ஆனா டீசல் அதுமே நீங்க வந்து செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். பட் மத்தபடி லக்ஸரி வந்து எல்லாமே நல்லா இருப்பா, ஸ்மூத்தா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஓட்டுறனுக்கே தூக்கம் வரும் அந்த மாதிரிதான் இருக்கும். பட் என்ன பண்றது, மைலேஜ் வராது. அதுதான் ஒரு டிராபேக் இதுல. அந்த இன்னொன்னு என்னன்னா, இது இப்ப பாத்தீங்களா, இது வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இன்னொன்னு ஓபன் பண்ண இது வந்து இப்படியோ இப்படியோ இது ஓபன் பண்ணி இங்க இருந்து நம்ம பாய்லாம் சொல்லிக்கலாம், காத்துலாம் வாங்கிக்கலாம். நம்ம ஊர்ல போட்டோம்னா கரிசட்டியா தீஞ்சிடுவோம். அதனால இது வந்து இங்க நம்ம போடுவானா, நம்ம போற போக இடத்துக்கு இது கண்டிப்பா தேவைப்படும். இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். முதல்ல ஜாலியா வந்து நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணணும்னு அப்படிதான் நினைச்சு போறோம். என்ன பண்ண போறோம்னு தெரியல. பட் வெயிட் பண்ணி பாருங்க. A few inches later. நல்ல குட்டி தூக்கம் போட்டு எழுந்ததுக்கு அப்புறம் இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டா 6 hours இருக்கு அப்படி சொன்னா. திருச்சி வந்துட்டுமா? திருச்சி கிட்ட. திருச்சி தாண்டிட்டோமா? கடவுளே, அதே கேள்வி. திருச்சி கிட்ட. திருச்சி போறோமா? ஆமாமா, திருச்சி போறோம். உன்னை விட்டுட்டு நான் கிளம்பிடுறேன். எப்படான்னு தெரியுற நீ சொல்லு. திருச்சி இப்படி கிராஸ் பண்ணி போவோமா? ஆமா, திருச்சி கிராஸ் பண்ணிட்டு தான் போவோமா. ஆனா காரு நான் பாத்துட்டு வரட்டான். போனேன்னு நினைச்சுக்கோ, நாளைக்கு தான் வருவேன். நீ நைட்டு ஃபுல்லா நான் ஓட்டணும். 10 நிமிஷம் மட்டும் எனக்கு பார்க்க கூடு. திருச்சிக்குள்ளதான் வண்டி போவாது, ஹைவேஸ்லயே தான், வெளியவே தான் போவோம். இன்னுமே நாங்க திருச்சி தாண்டலங்க, போயிட்டே இருக்கோம். ரொம்ப தூரமா இருக்கு. எனக்கு போர் அடிக்குது. எனக்கு போட்டோ எடுக்க பிடிக்கும், வீடியோ எடுக்க பிடிக்கும். போட்டோ வீடியோ எடுத்தேன்னா திட்டுறான். எங்க சூரியனை பாரு, சூறாம பாருக்காக வண்டி ஓட்டிட்டு இருக்கிற சூரியனை பார்த்தா எனக்கு கண்ணு தெரியாது, ரோடு எங்க இருக்குன்னே தெரியாது. அப்புறம் மாதிரி சூரியன்ல இருந்து மேடி வர்ற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோஆபரேட் பண்ண மாட்டேன்றான் எனக்கு. ஆணியா புடுங்க வேணாம். உங்க வீடியோ அண்ணா அங்க போறோம் எல்லாம் இருக்கா சொல்லுங்க.
நான் வந்து பாத்துட்டு போறேன். இல்ல புரியல, நம்ம வீடியோவே 10 நாள் கழிச்சுதான் போடுவோம். அத பத்தி யோசிக்கவே இல்லையே. சரியா, பாத்துட்டு போறேன். நீங்க இப்ப சொல்லுங்க, நெக்ஸ்ட் டைம் நான் இந்த பக்கம் வந்தேன்னா உங்களை வந்து பாத்துட்டு போறேன். என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கே கூட்டு போக மாட்டேன்றேன். எங்க இது ஈரகம்ல இருந்து 1 கிலோமீட்டர் தான், வாக்கபிள்லே போயிடலாம். வச்சு நான் என்ன பண்றது? திருச்சிக்குள்ள போனா நீ திருப்பி வெளியே வர ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடும். நீ ரூம் போறதுக்கு எப்படியும் ஒரு 12:30 மேல ஆயிடும். சீக்கிரமா போகணும். ஏன்னா நாங்க வந்து நாளைக்கு காலைல அதனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அப்ப உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லல்ல? இல்ல, உன் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானே. அப்ப நீ பேச மாட்ட, தொட மாட்ட தானே? அதனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்க்க போறோம். சரி, நெக்ஸ்ட் எதுனா ஒரு பிரேக் நிறுத்துவான். பிரேக் விட்டானா நான் உங்களுக்கு நிறுத்துறேன். அவன் பிரேக் விடுற மாதிரியே தெரியல. நீ பிரேக்ல தாண்டி இருந்த, தூங்கி வலிச்சுக்கிட்டு. நான் தாண்டி பிரேக் நான் தான் ஓட்டிட்டு இருக்கிறேன். இது நானே காட்டுறேன் எவ்வளவு நான் ஓட்டிக்கிறேன் வண்டியை. 3 hours 56 minutes ஓட்டிருக்கேன் வண்டியை. இங்கேயே டைமிங் போட்டிருக்கு. பிரேக் இல்லாம ஓட்டிட்டு இருக்க. பிரேக் வேணுமா உனக்கு? தூங்கிட்டு நிம்மையே வர ஜாலியா. சும்மா வர்றது கூட எவ்வளவு பெரிய டாஸ்க் தெரியுமாங்க? சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சரி, ஓகேங்க. பசிக்குது, எதுனா ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வந்திருக்க, சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அடுத்து எங்கன்னா வண்டி நிறுத்துனா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு நாங்க திருச்சியில இருக்கோம், அவ்வளவுதான். ஃபைனலா ரொம்ப நேரம் கழிச்சு என்ன வந்து ஒரு பிரேக் நிறுத்திருக்கான். கரெக்டா சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்க பிளான் பண்ணோம். நாங்க ஆர்டர் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து டியூஸ்டே, மத்த நாளும் பியூர் நான்வெஜ். இன்னைக்கு மட்டும் நான் வந்து வெஜ். டியூஸ்டே மட்டும் நான் சாப்பிடவே மாட்டேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. இந்த பையன் வந்து ரொம்ப தொல்லை பண்றான். அவங்கள ரொம்ப வந்து வேலை வாங்கி மெனுல இல்லாத டிஷ் எல்லாம் சொல்லி சமைச்சு கொடுக்க சொல்றான். கோபி பாயில் எல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாயில் தான் வேணும் அப்படின்னா திஸ் பையன் வந்து இல்லைங்க பசி மயக்கத்துல இருக்கிறனால இப்ப எதுவும் சொல்ற மாதிரி இல்லை, சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்றேன். எனக்கு பிடிக்காது ஆட்டா நூடுல்ஸ். அந்த டேஸ்ட்லயே கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆட்டாவா மைதாவா ஆசீர்வாதான்னு? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? டின்னர் முடிஞ்சு இப்போ என்னுடைய வாக்கிங் செக்ஷன் வாக்கிங் போனோம். ஏன்னா ஃபுல்லா சாப்பிட்டேன். அம்மா கால் பண்ணோம் இங்க இருந்து டைரக்டா. ஆனா நம்ம இன்னும் சொல்லல எங்க போறோம்னு. பாருங்க சொல்றேன். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இன்னும் எங்களுக்கு 2 hours 53 minutes தான் காட்டுது. ஆனா மேடி புயலுங்க 2 நிமிஷத்துல கூட்டிட்டு போயிடும். 2 நிமிஷத்துல எங்க சொர்க்கத்துக்கா? வாயமுறா குரங்கு. என்னடா ஒரு நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்க? 2 நிமிஷத்துல அங்க தாண்டி கூட்டி போக முடியும். பேட் பாய்ங்க இவன். நல்லா சாப்பிட்டுட்டு இப்ப அகைன் ஒரு குட்டி தூக்கத்தை போடலான்னு இருக்கு. அப்பதான் நைட்ல தூக்கம் வராது, மேடைய நோண்ட முடியும். பிரேக் அடிச்சு எழுப்புவேன். எப்படி பிரேக் அடிச்சு சொல்ல பாரு எப்படி ஓட்டுறான் பாரு. கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டுறாங்க இந்த பையன். ஓகே காய்ஸ், நாங்க வந்து இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னும் எவ்வளவு நேரம்டா, ஒரு 1.5 hours தான் காட்டுது. பட் அதுக்குள்ள எங்களுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்களை நாங்களே என்டர்டெயின் பண்ணிக்கணும். அதால நாங்க ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்கோம். இன்ஸ்டா பேஜ் பார்த்தேன். அந்த பேஜ்ல வந்து கரோக்கி மட்டும் கொடுக்குறாங்க, மியூசிக் மட்டும் பிளே ஆகுது, நம்ம சாங் பாடிக்கலாம். ஏன்னா பாட்டு கேட்டா காப்பி ரைட்ஸா, அதனால அந்த இஷ்யூக்குள்ள நம்ம போக முடியாது. அதனால நம்மளே நம்ம பாடிக்கலாம். நம்ம பாட்டுக்கு யாரா காப்பி ரைட்ஸ் கொடுக்குது அப்படின்ட்டு நாங்களே பாடலாம்னு முடிவெடுத்தோம். காப்பி ரைட் போடுவாங்க. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா போட மாட்டாங்க, நம்ம பாடுறோம். இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? 3, 2, 1 ஸ்டார்ட். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் தாய் பிள்ளை, நெஞ்சோடு தான் உன் எண்ணம், என் ஆசைகள் கைகூடும், இந்த நெஞ்சம் பாசம் நாளும் வாழ தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. ஃபர்ஸ்ட் பாட்டு சூப்பரா முடிச்சிருக்கோம். இந்த பாட்டுக்கு நீங்க தான் ரேட்டிங் கொடுக்கணும். நீங்க எனக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க, மேடிக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க? ஒரு வாய்ஸ் ஒட்டிக்கடா பாட அப்படின்வாங்க. இந்த பாட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா போச்சு காய்ஸ், இல்லைன்னா நான் கரெக்டா ஸ்ருதி எல்லாம் புடிச்சு பாடி இருப்பேன். புடிங்கிருப்ப போட சுத்தியை ஏன் பிடிக்கிற? நெக்ஸ்ட் பாட்டு எனக்கு தெரியுதான்னு பாப்போம். மேடி கரெக்டா பாட்டா உனக்கு? பொம்பளைங்க நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப,
அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசியில் நின்ன அவ கைய வெட்டுதான் போயாச்சு கண்ணு ரெண்டுமே பொய்யாச்சு காதல் என்பது வீட்டேச்சு மனம் முன்னாலே புண்ணா போச்சு காதல் பாதை கல்லு முள்ளுடா அதை கடந்து போன ஆளே இல்லடா. இந்த பாட்டுக்கு நீங்க வந்து எவ்வளவு மார்க் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நெக்ஸ்ட் பாட்டுக்கு போமா. இந்த பாட்டுறா வாலிபகளோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமிதாலே பேரின்பமே நெஞ்சமெனும் மீனை பாடுமே தோடி யானை மாலை பேச்சு என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். என்னோட வாய்ஸ் வந்து ஸ்ரேயா கோஷல் மாதிரி இருக்கா மாதிரி. நீயே ஹெட்செட் போட்டு ஒரு 4 வாட்டி கேளு நீயே பாட்டு டெலிட் பண்ணிடுவேன். இல்ல எனக்கு வாய்ஸ் பிடிக்கும். இதெல்லாம் பழைய காலத்து பாட்டா இருக்கா அதால எனக்கு தெரியல. இதே புது காலத்து பாட்டா இருந்தா நான் சூப்பரா பாடுவேன். அப்படியே தேன் வந்து காதுல பாஞ்சிடும். பாடுவேன் guys, சப்போர்ட் மீ பண்ணுங்க. உன்ன மறந்திருக்க ஒரு பொழுதும் அறியாம எம்மா கண்ணி மொத்த மதி விட்டு வெறு தெரிய பக்கத்துல வெளிச்சம் மஞ்சள் கழகெடுத்து ஐயோ ஏய் மாங்குயிலே பூங்குயிலே பாடுறா இது. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? பாருங்க இப்ப கரெக்டா பாடிடுறேன். இந்த பாட்டு தெரியும். வெள்ளிக்கு மணி கொலுசுக்குள்ள துள்ளிக்கிற மனசுக்குள்ள சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு சாமி கிட்ட கண்டிருக்க எல்லோரும் மறுக்கிருக்க பொல்லாப்பு விலகி இருக்க அன்பான உன்கிட்ட ஆண்டவன பார்த்திருக்க ஆயா நீயே பாட்டில ஆயாதான் வருது. அதான் லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐயோ அது படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி குத்து விளக்கா சிரிச்சா சிரிச்சா தப்பாது எல்லாமே வச்சா மனசு மனசு இப்ப நம்ம பக்கம் காத்து வீசுகிற பார்த்து நல்லவங்க சேர்த்து நீ போடும் தினம் கூத்து என் பொண்ணான குரல் வந்து கொஞ்சம் இதுவாயிடுச்சு. பிரேக் வேணும். அதால நான் கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு நாளைக்கு சூப்பரா வேற ரூம் போறோம். அங்க ரொம்ப இயற்கை பீஸ் சத்தமே இல்லாம இருக்கும். அங்க நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். மறுபடியும் முதல்ல இருந்தா அங்க வந்து இந்த மாதிரி சவுண்ட் இருக்காது. இப்ப இங்க இருக்க சவுண்ட் இருக்கு. உங்க ரொம்ப லாங்கா பாக்கறதால இங்க இருந்து பாடுறேன்னா அதால இங்க டிராவல் ஆகி வரும்போது சுத்தி இப்படி கொஞ்சம் இப்படி இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உங்களுக்கு நாளைக்கு நான் சுத்தி இசை பத்தி தெரியாத உனக்கெல்லாம் அது சுதி சுத்தி இல்ல சுதி சுதிதான் நானும் சொன்னேன். ஓகே गाइस, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நான் பாட்டு கேக்குற மூடுக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு நாளைக்கு வந்து நல்ல பாட்டோட உங்களை பாக்குறேன். இருந்தாலும் நான் கேட்பேன் என் பாட்டு கொஞ்சம் ரேட்டிங்க பார்த்து போடுங்க. இப்படிதாங்க நல்லா தூங்கிட்டு வருவா. கஷ்டப்பட்டு கார் ஓட்டிட்டு வந்துகிட்டே இருப்பேன். இவங்க நல்லா மேடம் தூங்கினே வருவாங்க. மேடம் மேடம் ஐ வந்துச்சு எந்திரு எந்திரு பாவமா தூங்கினே இருக்குது. ட்ரிப்புக்கு வந்தா இதுல வேற ஒரு இது விசிட்டு. ஒரு வழியா ரெசார்ட்க்கு வந்துட்டோம். இதான் அந்த ரெசார்ட்டுங்க. எனக்கு இந்த ஸ்டே ரொம்ப பிடிச்சிருக்கு. டாடி எனக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுக்கும். வெல்கம் டு அருணாஸ் ட்ரீ ஹவுஸ். முந்திலம்மா அவருது. இன்னைக்கு இதாங்க ஸ்டே. ஒரு 10 hours டயர்டா போச்சு. மேடம் என்ன பண்ணீங்க? மேடம் என்ன பண்ணீங்க? வண்டி ஓட்டினீங்களா? என்ன வண்டி தள்ளிட்டு வந்தீங்களா? ஓட்டுனது நானு. உன்னை என்டர்டெயின் பண்ணிட்டு வந்தேன். என்ன பண்ணீங்க? தூங்கிட்டு வந்ததா கொரட்டை விட்டு? பாட்டு பாடிட்டு வந்தேன். இது அதெல்லாம் தான் என்டர்டெயின்மெண்ட். அந்த 10 நிமிஷம் என்டர்டெயின்மெண்ட். இதான் ரூம். கண்டென்ட்க்கு வா. நல்லா இருக்கு. இதுதான் வந்து மிரர்.
நானும் மீரரும். ரெஸ்ட் ரூம் கூட சூப்பரா இருக்கு. டோரே செம்மையா இருக்கு. சூப்பர். எனக்கு இந்த மாதிரி கட்டி கூட்டு மாதிரி. இங்க வேணா புதைச்சிட்டு வரேன், கட்டி தான் கொடுக்க முடியாது. கொலகார பாவிடா. பை. குட் நைட். தூங்கலாம். ஓய்வு எடுக்கலாம். தி நெக்ஸ்ட் டே. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடியோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு தான் போகிறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லைங்க, இவ ஃப்ரெண்ட்ஸ் எங்க புழுரா. நீங்களே சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள், எப்போ வந்தாலும் இவ ஃப்ரெண்ட்ஸ் தானே பார்ப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். அவன் ஃப்ரெண்டு தான். காமிச்சில ஃபுல் ஜாக் ஃப்ரூட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. கேட்டு பார்ப்போம் கொடுக்குறாங்களான்ட்டு. ஐயோ எனக்கு போதும், அந்த அன்பு ஜாக் ஃப்ரூட்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்டேங்க, இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம். இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றணும். ஏன்னா எனர்ஜி வேணும் நம்ம பண்ண போகிற ஆக்டிவிட்டீஸ்க்கு. அது வந்து ஒரு ஆக்டிவிட்டி, நம்மளுக்கு நிறைய எனர்ஜி வந்து கன்சியூம் ஆகும். அதான் இவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம்ல, அப்படிதான் இருக்கும். ஓகேங்க, சாப்பிட போலாமா? போகலாம். புது ஹேர் ஸ்டைல்லாம் போட்டேன். ஒரு வழியா வந்து ரீச் ஆக போறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8:30 தான் கிடைக்குமா? நான் 8:30 இங்க ஸ்லாட் புக் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப வெயில் இல்லாம வந்து எர்லி மார்னிங் வெயில் கூட வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. யானை 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 நன்னாக்கும் எங்களை தெரிஞ்சிருக்குங்க. எங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க சொல்லுங்க. இங்க வந்து நீங்க ரிசப்ஷன்ல பே பண்ணிட்டு உங்களுக்கு டிக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். பட்டாம்பூச்சி இல்ல, விஷப்பூச்சி. உனக்கு போர் அடிக்காதா ஐயா? எப்ப பார்த்தாலும் குலவரியோட எதையாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கியே. இப்ப நம்ம குமிலில இருக்க டெசர்ட் வந்து துபாய்ல இருந்தே வெளியே வரல, சாரி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. எலிஃபண்ட் சஃபாரிக்கு தான் வந்திருக்கோம். 8:30 மார்னிங் தான் ஃபர்ஸ்ட் ஸ்லாட். மார்னிங் ஸ்லாட் வரும்போது கொஞ்சம் வெயிலும் கம்மியா இருக்கும். அதே டைம் கிளைமேட்டை கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்குன்றதுக்காக தான் நாங்க வந்து இந்த டைமிங் சூஸ் பண்ணோம். இவங்க நாங்க புக்கிங் பண்ண கான்டாக்ட் டீடைல்ஸும் உங்களுக்கு நாங்க கீழே ஷேர் பண்றோம். நீங்க அதை கால் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க அது கூட வவுச்சர்ஸும் அனுப்புவாங்க. உங்களுக்கு இது மட்டும் இல்லாம வேற எதுனா அடிஷ்னலா ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களே ஆட் பண்ணி புக் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ரைடு தான் சொல்லியிருக்காங்க. எலிஃபண்ட் ரைடு முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் பாத்திங் ஃபீடிங். ஞாபகம் இருக்கா மதன, இந்த எலிஃபண்ட் ரைடுக்கு நம்ம எவ்வளவு பே போறோம் அந்த பாலியிலட்டு? Flashback. டிக்கெட்டே 1 million 2 million which means 10,000. நம்ம வந்து ஒரு ரைடுக்கு ஒரு 15 minutes கூட்டு வந்திருக்கோம். பட் ஆனா அந்த போட்டோ இங்க கலெக்ட் பண்றதுக்கு 1 million. போட்டோ கூட 5,000. எலிஃபண்ட் ரைடு நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பிளேசஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியாக்குள்ளேயே அப்படின்னா இந்த மாதிரி குமிலி, கூர்க், மூணார் இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் கூட நீங்க பார்க்கலாம். பட் ஆனா பாலியில போயிட்டு பண்ணாதீங்க. அதை வேற ஏன் ஞாபகப்படுத்திட்டு செஞ்செல்லாம் அப்படி ஒரு அடிடா அது. அப்படிதான் இருக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதோடைய ஹானஸ்ட் ரிவ்யூ உங்களுக்கு நாங்க சொல்றோம். நீ அழகா இருக்குன்றதுக்காக எல்லாம் மறுபடியும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இப்படிலாம் நீ ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் மேடி டீச் பண்ணிட்டு இருக்கேன் எப்படிலாம் வச்சு ஆங்கிள் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. உங்ககிட்ட எல்லாம் அட்வைஸ் வாங்குற அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சுல. நானும் பிளாக் ஷேட் எடுத்துட்டு வந்திருக்கணும். இந்த ஷேட் எடுத்துட்டு வந்துட்டேன். நேச்சுரலாவே நான் நல்லா இருக்கேன். செல்லாக்குட்டி வந்துட்டார்ல, இவர் மேலதான் நம்ம பயணம் செய்ய போறோம். நாமெல்லாம் போட்டு கூட்டு வந்திருக்காங்க மதன. வெயிட்டிங் அடி தங்கம், அடி தங்கம் சொல்லிட்டு வா வா போட்டு சாப்பிடுறேன். இதாங்க மேடி ஃப்ரெண்டு, பாத்துட்டீங்களா? இங்க பாத்தீங்களா யார் மேல போயிட்டு இருக்கோன்னு? ஜாலியா இருக்கு, இது சூப்பராவும் இருக்கு. இவங்க பேர் ராணியாங்க. ராணி ரொம்ப சமத்தா இருக்கா.
எவ்வளவு ஒரு அழகான ஒரு கிரீன் ஃபாரஸ்ட்குள்ள ஒரு எலிஃபண்ட் ரைடு வந்து ரொம்பவே ஒரு அழகா சில்லிங்கா இருக்கு. மஸ்ட் ட்ரை ஸ்பாட் இது. ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. பாலிலாம் விட இங்க நல்லா இருக்கு. இங்க வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன், பட் ஐ எம் ரெக்கமெண்டிங் திஸ். எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு யானைனாலே அவங்க ஒரு குழந்தை மாதிரி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல போயிருக்காங்க, ஆனா எங்கேயுமே வந்து இந்த மாதிரி நேரம் கொண்டு வந்து விட்ட மாதிரி பண்ணவே இல்ல. இந்த இடம் வந்து நான் அவங்களை கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அவங்க கமெண்ட் கொடுத்ததுமே இவன் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி சாப்பிட ட்ரை பண்றான். சாப்பிடும் போது அவங்க கொடுத்த கமெண்ட் பார்த்துட்டு ஓடிடுறான். அந்த கமெண்ட் பண்ண ராணி நல்லா கேக்குறா. குட் கேர்ள். சின்ன வயசுல இருந்து நீங்க தான் ட்ரெயின் பண்ணீங்களானா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சின்ன வயசுல இருந்தே யானை சவாரி. ஆனா இந்த யானை சவாரி மேல போகும்போது தான் யானை மேல போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. மத்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு சேர் மாதிரி போட்டு வச்சிருவோம், அந்த ஃபீலே கொடுக்காது. இங்கதான் வந்து அழகா கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. முடி பத்தியா மாதிரி அதுக்கு. ஃபைனலா வந்துட்டோம். காதுல அடிக்கிறா. ஆக்சுவலா ஒவ்வொரு எலிஃபண்ட் வந்து ஒவ்வொரு ஏஜ். இவளுக்கு வந்து 22 ஏஜ் தான். ஆக்சுவலா ஃபீமேல்ஸ் மட்டும் தான் இருக்கும், எங்க மேல்லாம் இருக்காது. நம்ம என்ன பண்ண போறோம்னா பாத்திங் செக்ஷன். பாத்தீங்களா, குளிக்க வைக்க போறோமா. அம்பிகா 22 இயர்ஸ் தானேண்ணா? வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் அவங்களே வந்து நம்மளுக்கு டவல்ல இருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. அண்ட் தென் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கும் உங்களுக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்கு. நீங்க வந்தா மட்டும் போதும், இங்க சூப்பர் ஆக்டிவிட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணிடலாம். ஃபைனல் அவனுக்கு ஒரு பை எப்படி இருந்துச்சு மேடம் எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்தது நிஜமாலே. நம்ம நம்மளுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களே நம்மளுக்கு வந்து டவல்ல இருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமும் இங்கே இருக்கும். ஆமா, ட்ரெஸ் நீங்க காஸ்டியூம்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டா போதும். எங்களுக்கு இங்க இருந்து 1 மினிட்ன்றதால, அதுவும் நாங்க சூப்பர் ஃபிட் க்ளோத்ஸ் தான் போட்டு வந்தோம், சூப்பர் ட்ரை ஃபிட். அதனால எங்களுக்கு வந்து வேண்டாம். வேற லெவல்ல இருந்தது. அவங்க மேல போன அந்த ரைட் ஆகட்டும், பாத்திங் ஃபீடிங் ஆகட்டும், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் எங்க அம்மா அப்பாவையும் கூட்டின்னு வருவேன். நான் இங்க ரொம்ப வச்சிருந்துச்சு. அம்மா உங்களுக்கு நிஜமா ரொம்ப பிடிக்கும். நம்ம மறுபடியும் இந்த யானை சவாரி போலாம், குளிப்பாட்டலாம். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னும் டைம் போனா கூட நல்லா இருக்கும். காஃபி டீ கூட இங்கேயே ப்ரொவைட் பண்றாங்க. பட் எனக்கும் மேடிக்கும் அந்த பழக்கம் இல்லைன்றதால நாங்க அதை மட்டும் கன்சியூம் பண்ணிக்கலாம். என்னதான் பாருனாலும் அப்படிதான் வரும் என் முடி. சஃபாரி பாய். நெக்ஸ்ட் வந்து எங்க போறோம்னா, நம்ம ஹோட்டல் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிடலாம். பசிக்குது. நல்லா இருந்ததுங்க, நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாத்தீங்களா ஒரு 2 யானை இருக்கு, ஒரு 4 எலிஃபண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து திருவிழாக்கு போயிருக்காங்களாம். ஆமா, மிச்சம் 3 இருக்கு. அதுலதான் நம்ம ஃபர்ஸ்ட் பெரிய யானை கூட ரைடு போனோம். குட்டி யானை அம்பிகா, அது கூட தான் நம்ம குளிப்பாட்டணும். நம்ம அவங்கள கிளீனா வச்சிருக்காங்க, அதுதான் மெயினே. யாருன்னா வரீங்கன்னா மார்னிங் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே எழுந்துச்சு வர கொஞ்சம் சோம்பேறி படுவாங்களா, அந்த டைம்ல காலியா இருக்கும். நீங்க ஈஸியா வந்து நல்லா வீடியோ எல்லாம் எடுக்கலாம். சீசன் டைம்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேங்க, பாய். மைக் எங்க வச்சேன்னு தெரியலன்னா நான் மைக்லயே உங்ககிட்ட பேசியிருப்பேன். இந்த வாய்ஸ் கொஞ்சம் இப்படி இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. மைக் போய் தேடுறேன். மைக் இருக்கு, மைக்கோட அடாப்டர் தொலைச்சிட்டா. உறவெல்லாம் ஒன்றாக, விழியெல்லாம் தேனாக. ரெண்டும் சேமா இருக்கு. என்ன அது கருப்பா இருக்கு, நீ வெள்ளையா இருக்க. பறவை கூட்டில் வெண்மீன் பூக்க, சின்ன சின்ன
கொதிக்கிறதோ ஓ கருவறை மீண்டும் மணக்கிறதோ எட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி புயல் நெஞ்ச